ஹாய் எல்லால் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாமா? நான் ஸ்வீட் செய்யணும்னு மைண்டில் நினைக்கும் போதே ஃபஸ்ட்டு நிற்கிறது இந்த ரவை கேசரி தான். நம்ம ஈஸியாக குயிக்கான டைமில் செய்யலாம். அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எங்களோட கல்யாண நாளுக்கு என் ஹஸ்பண்ட்க்கு நான் இந்த ஸ்வீட் தான் செஞ்சு கொடுத்தேன். என்னோட ஸ்டைலில் ரவை கேசரி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதை லைட்டாக வாணலில் சூடு பண்ணிக்கோங்க. அதே வாணலில் 1 கப்புக்கு 3 கப் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள் கொஞ்சம் லைட்டாக கல் உப்பு போட்டிருக்கேன். அது நல்லா கொதித்த உடனே ஸ்லோவில் வச்சு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி விடுங்க. கட்டி ஆகாமல். அதுக்கப்புறம் ஃபுல் தண்ணி இறுகின உடனே இந்த பதத்துக்கு வந்துடும். அந்த டைமில் 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் கிண்டினீங்கன்னா அது கொஞ்சம் தளர வந்துடும். அந்த டைமில் அப்படியே வச்சுட்டு சைடில் நம்ம கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி திராட்சை உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை போட்டு நல்லா நாங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆன நட்ஸை எடுத்து நம்ம அந்த நெய்யோட கேசரியில் சேர்த்துக்க போகிறோம். அதோட கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. கிண்டி விட்டுட்டு அவ்வளோதான், நம்ம சூப்பரான டேஸ்டான கேசரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.